இந்த வீடியோ வெள்ளை முடி பிரச்சனை இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கெமிக்கல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணேன். அதனால் பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஹேர் ஃபாலு, அப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்துருக்கு. இதுக்கப்புறம் ஹெர்பலாக அதை நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மருதாணி பொடி ட்ரை பண்ணேன். மருதாணி பொடி ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். என்ன ஒன்று, அதோட கலர் வந்து நம்மளுக்கு வெளியில் போகும்போது சில சங்கடமாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே நம்மளுக்கு வந்து மருதாணி பொடி கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோ. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை. இதை ட்ரை பண்ணுறதுக்காகவே நான் ஒரு சின்னதாக ஒரு இரும்பு கடாய் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இதை இரும்பு கடாயில் தான் ட்ரை பண்ணணும். நம்மளோட முடிக்கு எந்த அளவுக்கு தேவைன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கான பவுடரை நம்ம வந்து அந்த கடாயில் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் டீ டிகாஷன் வர அளவுக்கு டீ தூளில் போட்டு டீ டிகாஷன் எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிகாஷன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கண்டிப்பாக ஒரு 15 மணி நேரமாவது ஊறி இருக்கணும் நம்மளுக்கு. மருதாணி போடுறதால பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் இதில் நான் வந்து சில பொருள்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். ஒரு 5 செம்பருத்தி பூவும் ஒரு ஆலோவேரா இதழும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து முடிக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும். இன்றைக்கி நான் சாதம் வடித்த கஞ்சை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். ஆலோவேராவை பார்த்தா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுக்காகவே லாங்காக இருந்த என்னோடய ஹேரை வந்து நான் ஷார்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்கும், தலைவலி இருக்கும் எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணால். ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கிறதால சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து சட்டுன்னு சளி பிடிக்கும். அவங்கெல்லாம் வந்து லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து இது எந்தளவுக்கு சூட் ஆகும்னு எனக்கு தெரியல. உங்களோட உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் ஹேராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால நான் என்னோடய முடியை நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க கஞ்சி தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருதாணி போட்டு வாஷ் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் இன்னுமே கூட ஷைனிங்காக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் மறுநாள் காலையில் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். வேலை இருந்ததால் ஒரு 12 மணிக்கு மேலே தான் இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த செம்பருத்தி, அலோவேரா இதெல்லாம் வந்து நம்ம முன்னாலே ஊற வைக்கக்கூடாது. எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ தான் வந்து இதை ஆட் பண்ணணும். அதே போல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஃபேஸ் பேக்லாம் எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் வலிஞ்சு வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இதுக்கு வந்து நம்ம கை க்ளவுஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையிலேயே எடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா அழகாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய கை வந்து அப்ளை பண்ணதுக்கே எந்த அளவுக்கு வந்து ரெட்டாக இருக்குது பாருங்கள். குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் டைலாம் பார்த்திங்கன்னா காதிலெல்லாம் ஒட்டிக்கும். வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் பண்ணுற மெயின் தப்பு இது தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருதாணியோடவே அவுரி பொடியை போட்டுருவாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்காது. நானுமே அந்த தப்பை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மருதாணி போட்டு மறுநாள் வந்து நான் இந்த அவுரி பொடியை போடுறேன். அவுரி பொடியை மட்டும் வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. நம்ம போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ண உடனேவே வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடணும். மருதாணி போட்ட மறுநாளே கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணிடணும். மருதாணி போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்குது என்னோடய முடி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேலே கண்டிப்பாக நம்ம அவுரி பொடி போட்டோன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை நான் வந்து இதுக்கும் வந்து கை க்ளவுஸ் நான் யூஸ் பண்ணலை. என்னோடய கையிலேயே தான் வந்து கம்ஃபர்டபுளாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நேற்று மருதாணி போடும்போது கை வந்து நல்லா ரெட் ஆச்சு. என்னோடய தலைமுடி வந்து எந்த அளவுக்கு அந்த கோல்டன் கலர் ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே தான் நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். நேற்று மருதாணி பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தேன். தலையை முடிக்குள்ளே ரூட்லலாம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அவுரி பொடியை வந்து நான் வந்து தலை மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஷார்ட் ஹேருக்குமே ஒத்துக்கலை, வந்து சளி பிடிக்குது லைட்டாக. அதனால் வந்து நான் மேலே மட்டும்தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உள்ளே டீப்பாலாம் அப்ளை பண்ணலை. ஆனால் நான் கையில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹேர் டை எந்த அளவுக்கு பிளாக் கலரில் ஆகுமோ அந்த மாதிரி லைட்டாக ஆக ஆரம்பிச்சிது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறேன், இந்த மாதிரி தனியாக போட்டு. நான் எப்போவுமே கடையில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காத அளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். இன்றைக்கி இதை அப்ளை பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் அதே போல் டை மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு.
சரி ஹேர் வாஷ் பண்ணும்போது இதுவுமே ஸ்கின்ல வந்து பிளாக் கலரில் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு வந்து ஆயில் எடுத்து அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் ஆயிலுக்கு பதிலாக வந்து நல்பமாதிரி தைலம் சொல்லிவிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடச்சதால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தேன். சரி இதை கண்டிப்பாக இந்த வாட்டி ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேறு நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்தளவுக்கு அவுரிப்பொடி வந்து கையில் டார்க் ஆகுமான்றது எனக்குமே டவுட்டாக இருக்குது. நான் வேறு ஏரியாவில் வந்து வேறு நாட்டு மருந்து கடையில் வாங்கி மந்த்லி நான் உங்களுக்கு என்னோடய ஹேர் வந்து ஒயிட் ஆனதுக்கப்புறமா திருப்பி நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அந்த ப்ரௌனாக இருந்த எல்லா ஹேருமே பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருந்தது. ஹேர் டை போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குமோ மேலே அந்த மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் ட்ரை பண்ணதே இல்லை. இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட் டைம் மருதாணியும் செகண்ட் டே வந்து அவுரி பொடியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீல அவுரி பொடின்னு கேட்டு வாங்குங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டு கிடச்சிதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.